श्री ओम श्री ओम श्री ओम श्री ஸ்ரீ ஓம். நான் பக்திமான். ஒரு சுய பரிசோதனை. நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் பக்தி செய்து கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு சிறந்த பக்திமான் என்று. உண்மையில் நாம் பக்திமான் தானா என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நம்மை நாமே ஆராய்வோம். முதலிலே பக்திமான் என்று சொல்வதற்கு என்ன தேவை? கடவுள் இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தேவை. சரி, அந்த நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றதா? முதல். இரண்டாவதாக, கடவுள் இருக்கின்றார் என்றால் அவர் எங்கு இருக்கின்றார் என்கின்ற எண்ணம் மனதிலே இருக்க வேண்டும். ஒன்று, கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்கின்ற பாவனையோ, அல்லது கடவுள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை. அது அவரவர் நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக இருத்தல் வேண்டும். சரி, அப்படி இருக்கின்றது என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த விதமான தவறுகளும் நாம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான். எங்கோ இருந்தோ பார்க்கின்றான், அல்லது எல்லா இடத்திலும் இருந்து கொண்டும் என்னை அவன் பார்க்கின்றான் என்கின்ற எண்ணம் இருந்தால் நாம் தவறு செய்ய மாட்டோம் அல்லவா? அந்த குணம் நம்மிடம் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து வைக்க வேண்டும். அடுத்தது, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இறைவன் என்பவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற மூன்றையும் செய்து கொண்டிருக்கின்றான். இதுதான் அவனுடைய செயல் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். அப்படி இறைவன் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்குமே யாயின், நாம் எந்த ஒரு உயிரினத்திற்கும் நாம் தீங்கு செய்ய மாட்டோம். ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்டது அனைத்துமே. அப்படி இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் நாம் தீங்கு செய்வோமா? அப்படி நான் தீங்கு செய்கின்றேன் என்றால் இறைவனுக்கு நான் மரியாதை கொடுக்கவில்லை. அவனால் படைக்கப்பட்ட உயிரினத்திற்கு நான் மரியாதை கொடுக்கவில்லை. இறைவனால் படைக்கப்பட்டதை நான் அழிக்கின்றேன் என்கின்ற எண்ணம், ஒரு உறுத்தல் நம் மனதிற்குள்ளே இருக்கும். அப்படி இருக்குமேயாயின் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மனம், வாக்கு, செயல்களால் தூய்மையானவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மனம், வாக்கு, செயல்களால் மற்ற எந்த உயிரினத்திற்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது. மனதினாலும் தீங்கை நினைக்கக்கூடாது, நம்மளுடைய செயல்களால் தீங்கு செய்யக்கூடாது, நம்முடைய வாக்கினாலும் தீங்கு செய்யக்கூடாது, யாரையும் துன்புறுத்தல் செய்யக்கூடாது. இந்த மூன்று விதங்களிலும் துன்புறுத்தாத மனிதனாக நாம் இருக்க வேண்டும். அந்த குணாதிசயம் நம்மிடம் இருக்கின்றதா என்கின்ற ஆராய்ச்சி நமக்கு தேவை. அடுத்தது என்ன? அப்படி இருக்கின்ற இறைவன்பால் நாம் அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பதுதான் உண்மையான பக்தி. யாரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கின்றதோ அவரே உயரிய பக்திமான். சரி, அந்த அன்பு இருக்குமேயாயின் நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன் நான்? அன்பு இருந்தால் எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பக்தி செலுத்துகின்றேன் என்றால் அது தூய்மையான அன்பு அல்ல. தூய்மையான அன்பு என்றால் என்ன?
எதையும் எதிர்பாராமல் செலுத்துகின்ற அன்புதான் தூய்மையான அன்பு. எவரிடத்தில் நாம் அன்பு செலுத்துகின்றோமோ அவரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால், அது அன்போ அல்லது பொருளோ, எதை நான் பிரதிபலனாக எதிர்பார்த்தாலும் அது உண்மையான அன்பு அல்ல. அப்படி என்றால் இறைவன்பால் உண்மையான அன்பு நான் வைத்திருக்கிறேன் என்றால் நான் அந்த இறைவனிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அடுத்ததாக சரணடைதல். இறைவனை நான் சரண் அடைந்தவனாக இருக்கின்றேனா என்கின்ற எண்ணம் எனக்கு வேண்டும். இறைவனை நான் சரணடைந்தேன் என்றால் நான் எதையும் எதிர்பார்க்காத தூய அன்பை வைத்திருக்கிறேன் என்றால் அவனிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற 3 செயலையும் செய்பவன் இறைவன் என்கின்ற நம்பிக்கை இருப்பதினால் அவனிடம் எதையும் கேட்க மாட்டேன். அதேபோல் எனக்கு நடக்கின்ற இன்பமோ துன்பமோ என் நிகழ்வு ஆனாலும் அவை அனைத்துமே இறைவனின் பிரசாதங்கள். இறைவனால் செய்யப்படுகின்ற அச்செயல் நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். இன்பமோ துன்பமோ எதுவாக இருப்பினும் அது இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்டது என்கின்ற உயரிய மனோபாவம் எனக்கு இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கே. அவனிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன் என்றால் எந்த விதமான தீய செயலும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் சரணடைந்தவன். என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணகர்த்தா அவன் என்றால் நான் எப்படி தீமை செய்பவனாக இருக்க முடியும், தவறு செய்பவனாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை நான் வளர்த்து கொள்வேன். அப்படி என்றால் அந்த சரணடைந்தல் என்பது என்னிடத்தில் முழுமையாக இருக்கும். இத்தனை குணாதிசயங்கள் எவரிடத்தில் உண்மையாக இருக்கின்றதோ அவரே உயரிய பக்திமான். அப்படி என்றால் நான் உயரிய பக்திமானா, நான் ஒரு பக்திமானா என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் அதற்கு உண்டான விடை உங்களிடத்திலேயே இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். பிறகு நாம் பக்திமானா என்பதனை நாம் அறிவோம். ஸ்ரீயோ.